Vanakkam. I am Manika Vasagam, former DSP from Tanjavur. I would like to post this video with a disclaimer that the contents of this video are not either directly or indirectly connected to any current issue now going on here. கல்வியா செல்வமா வீரமா இவற்றில் எது உயர்ந்தது என்ற கருத்தை மையமாக வைத்து அந்நாளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த சரஸ்வதி சபதம் என்ற ஒரு திரைப்படத்தை டைரக்டர் ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கி வெளியிட்டிருப்பார். அந்த கதையில் துவக்கம் முதல் இறுதி வரை தனிப்பட்டு எதுவும் ஒன்று வென்று விடாதபடிக்கு ஈவனாக செல்வது போல் கதையை அமைத்திருப்பார். ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு ஈவனாக செல்வது போல் கதையை அமைத்திருப்பார். நம் நாட்டில் இந்திய எல்லைக்குள் நடைபெறுகின்ற அனைத்து நடைமுறைகளும், அனைத்து ஆட்சி முறைகளும், உள்ளாட்சி முறைகளும், போலீஸ் நிர்வாகமும், அத்துணை நிர்வாகங்களுமே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற முன்னுரையுடன் தொடங்குகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குள் உட்பட்டதுதான். ஆனால் சமீபத்தில் டிவி சேனல்களும் பத்திரிகைகளும் சமூக வலைதளங்களும் கிளப்பிய அதிரடி புதிரடி விவாதங்கள், செய்திகள், could an executive order override the judicial order passed by the upper court என்ற வினாவை எழுப்பியது. அந்த கேள்விக்கான பதிலுக்கு விவாதமே தேவையில்லை. ஏனெனில் ஒரே பதில்தான், நெவர், முடியாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கேன் நெவர் ஓவர்ரைட் தி ஜுடிஷியல் ஆர்டர் பாஸ்ட் பை தி அப்பர் கோர்ட். இதுதான் அடிப்படையாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டம் விதிமுறைகளும் அதுதான். ஆர்டிகிள் 226 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற விதியின் கீழ் மாண்புமிகு நீதியரசர் பிறப்பிக்கின்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டியது நிர்வாகத்தினுடைய கடமை என்றுதான் சட்டம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, தி law declared by the apex court shall be binding on all courts within the territory of India என்றுதான் ஆர்டிகிள் 141 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தெளிவாக கூறுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது, could an executive order passed by the district collector override the judicial order passed by the justice of the upper court? கண்டிப்பாக முடியாது என்கிற பொழுது, what the administration could have done, they could have given sufficient bandobast to the petitioner. அப்படி அந்த பிரதிவாதிகளாக உள்ள அந்த நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை, அதற்கு மேல்முறையீடு செய்து உடனடியாக அதை தடை உத்தரவும் பெறவில்லை என்கின்ற பட்சத்தில், அந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு அந்த உத்தரவை பிறப்பித்த ஜஸ்டிஸ் பழைய சிஆர்பிசி 482 482 சிஆர்பிசி, தற்போது 528 பிஎன்எஸ்எஸ், இதில் ஒரு இன்ஹரண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. இன்ஹரண்ட் பவர் மீன்ஸ் வித்தவுட் எனி லிமிட்டேஷன். It reads as follows: nothing in this Sanhita, that is BNSS, shall be deemed to limit or affect the inherent powers of the High Court to make such orders as may be necessary to give effect to any order under this Act Sanhita BNSS, or to prevent abuse of the process of any court, or otherwise to secure the ends of justice. ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. இச்சூழ்நிலையில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஒரு டைம் லிமிட் குறிப்பிட்டு அதை நிறைவேற்றும்படி அது மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள நிர்வாகத்திற்கு ஒரு உத்தரவை வழங்குகிறார். அந்த உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை. அது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள நிர்வாகத்தினர் அதை செயல்படுத்த முன்வரவில்லை. அந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு செய்து தடையாணை பெறுவதற்கு முயன்ற மனுவும் அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இச்சூழ்நிலையில் அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு மாண்புமிகு நீதியரசர் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இன்ஹெரண்ட் பவர்
528 பிஎன்எஸ்எஸ் குறிப்பிடப்பட்ட இன்ஹரண்ட் பவரை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. Only because of the inherent power, the Honorable Justice would have sent the CRPF men to give necessary protection to the petitioner in the execution of the order. இதுக்கு 1528 பிஎன்எஸ்எஸ்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களுக்கு உள்ள அதிகாரம் அது எல்லை கிடையாது, லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பட் இதை சட்ட நுணுக்கங்கள் பற்றி தெரியாத ஒரு சில அரசியல்வாதிகள் ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆச்சு, மாநில சர்க்காருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோலான வரும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சென்ட்ரல் போலீஸை அங்கே டியூட்டிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமூக ஊடகங்களிலும் டிவிகளிலும் செய்தித்தாள்களிலும் பேசுவதையும் அறிக்கை விடுவதையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த 528 பிஎன்எஸ்எஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றே தெரிய வருகிறது. 144 சிஆர்பிசி தடை உத்தரவு என்பது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் அடிப்படையில் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 551 உட்பிரிவு 7 என்ற விதியின் கீழ் 144 சிஆர்பிசி தற்பொழுது 163 பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் கீழ் போலீசார் ஒரு அறிக்கையை கொடுப்பார்கள். ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அதனால் அதை தடுப்பதற்கு தடை உத்தரவு ஒன்று பிறப்பிக்க வேண்டும் அப்பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் என்று ஒரு அறிக்கை, போலீசாருடைய அறிக்கையின் பேரில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கேன் பாஸ் ஆர்டர் under section 163 BNSS, that is 144 CRPC. அவ்வாறு ஒரு 144 CRPC and now 163 BNSS சட்டப்பிரிவின் கீழ் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று போலீசாரிடமிருந்து ஒரு அறிக்கை பெறப்படுகின்ற பட்சத்தில் தி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கன்சர்ன் ஆர் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கன்சர்ன் just in return hastia they should not pass any prohibitory order under 163 BNS. அப்படி ஒரு அறிக்கை பெறப்பட்டவுடன் the executive magistrate or the district magistrate concerned should summon both the parties and inquire into their issue. அதுக்கப்புறம் அவர் திருப்தி அடைந்தால், if the executive first class magistrate or the district collector, district magistrate concerned திருப்தி அடைந்தால் மட்டுமே they should pass the prohibitory order under 163 BNSS. அப்படி பிறப்பிக்கப்பட்ட இந்த தடை உத்தரவு 163 BNS இன் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்று சொல்வார்கள். This executive order could never and ever override the judicial order passed by the Honorable Justice of the High Court. மாண்புமிகு நீதியரசர் பிறப்பித்த உத்தரவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் செயல்படுத்தப்படவில்லை. அதற்கு தடையாணை கேட்டு அவர்கள் சமர்ப்பித்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அடுத்த ஆப்ஷன் என்ன? ஸோ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஆப்ஷனும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 215 பிரிவில் கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு அது காக்னிசன்ஸ் எடுத்து சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை நீதியரசருக்கு வழங்கியுள்ளது. அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஒரு நீதியரசர் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் அவங்க மேலே மட்டும்தான் அந்த கண்டெம்ப்ட் பாயும். இப்போ இந்த அரசியல்வாதிகள் பாருங்க, ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. சில மூத்த அரசியல்வாதிகள் கூட இந்த சட்ட நுணுக்கங்கள் பற்றி தெரியாமல், இந்த சட்டத்தில் 528 BNSSல என்ன சொல்லியிருக்குங்கிறது புரியாமல், சாதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்தில்
ஒருத்தர் சொன்னார்னா எப்படி ஒரு கோபப்பட்டு பேசுவாங்களோ அப்படி ஒரு கோபப்பட்டு அது மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் சட்டப்படி கிரிமினல் கண்டெம்ட்டுக்கு உட்பட போகின்ற அதிகாரிகள் நபர்கள் யாருன்னு சொன்னால் அந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் அண்ட் டெம்பிள் அஃபீஷியல்ஸ் இவங்க தான் எல்லாம் அதிகாரிகள் தான் கையை கட்டி போய் நிற்க போகிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் பிக்சருக்கே வரமாட்டாங்க. எல்லாம் பேப்பரில் அறிக்கை கொடுக்கறது, டிவியில் பேசுகிறது, கண்ட இடத்துல பேசுகிறது எல்லாம் பண்ணிடுவாங்களே ஒழிய பாவம் இந்த அதிகாரிகள் போய் கையை கட்டிக்கிட்டு நின்று நாளைக்கு இவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்கிற பொழுது அதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். எனிவே let us wait what will happen in future. Thank you.